பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அவருடைய ஒரு வார்த்தை பாருங்களேன். ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நான் ஜெபம் பண்ண இடம் இது ஒரு வனாந்தரம் தான். உங்க வாழ்க்கை கூட ஒருவேளை அப்படி நினைக்கலாம், ஒரு வனாந்தரத்தை போல என் வாழ்க்கை வறண்டு போச்சு, இது அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறீங்களா? வனாந்தரம் மகிழ்ந்து களி கூறும்படி செழிக்க பண்ணுகிற தேவன் அவர். அன்று சொல்ல புஷ்பத்தை போல செழிக்கும், உங்க வாழ்க்கை செழிக்கும். இப்போ வறண்டு போன மாதிரி காணப்படலாம், வனாந்தரம் போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். இதே வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றி மகிழ பண்ணுகிற தேவன் அவர். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த தேசத்துல பாருங்க, வனாந்தரம், யூதேய வனாந்தரம்னு சொன்னா எருசலேமை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் மறைக்கும் எத்தனையோ மைல் கணக்கா பார்த்தீங்கன்னா வெறும் வனாந்தரம். அப்படியே ஒண்ணுமே இருக்க, ஒரு பச்சை மரத்தை, இது மாதிரி ஒரு மரத்தை கூட பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி வனாந்தரம் அது. 60% வனாந்தரம் இந்த தேசமே, 40% தான் செழிப்பானது. என்னப்பா இந்த வனாந்தரம்? அந்த தேசத்துல அந்த 40% ஆண்டவர் செழிக்க பண்ணி பாருங்க. ஆண்டவர் நல்ல நீரூற்றுகளை கொடுத்து, நம்ம இந்தியா மாதிரி பெரிய பெரிய ஆறுகள்லாம் அங்கே கிடையாது. ஒரே ஒரு யோர்தான் நதி, அவ்வளவுதான். ஒரே ஒரு கலிலேயா கடல், அது குடி தண்ணீருக்கான ஒரு பெரிய ஏரி, அவ்வளவுதான். ஆனா அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவங்க சொல்றாங்க, உலகம் முழுவதுக்கும் எங்களால் காய்கறி சப்ளை பண்ண முடியும், ஹோல் வேர்ல்டுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா பழங்கள், ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் நாங்களே சப்ளை பண்ண முடியுன்றாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கை செழிக்கும். நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க சுத்திலும் இருக்கிற சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, அநேக ஏழைகளுக்கு நீங்க நன்மை செய்யும்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை செழிக்கும். இன்றைக்கு வனாந்தரம், இதை செழிப்பாய் மாற்ற ஒரு வல்லமை உள்ளவர். விசுவாசிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது, உடைய வாக்குத்தத்தத்தின்படி செழிக்க பண்ணுங்கன்னு ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் என் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல் இருக்குதே, பிரயோஜனமற்று இருக்குதே, ஆசீர்வாதமா இல்லாம இருக்குதேன்னு கலங்குறாங்களோ, அவனுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கை செழிக்கட்டும். அவள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனி செழிப்பும் நன்மையும் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகவும், இவர்கள் மூலமாய் குடும்பமும் சமுதாயமும் அநேக மக்களும் இவர்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்பட இவளை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.